கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த பனி ரேபிட் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு அட்வான்ஸ்ட் க்ரோஷேயர்னா உங்களுக்காண்டி ஒரு ப்ரீஃப் வீடியோ ஆன் ஹவு டு மேக் திஸ் பனி ரேபிட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். யூ டோன்ட் ஹேவ் டு சிட் த்ரூ திஸ் என்டையர் வீடியோ. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அமிகுருமி செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மேஜிக் சர்க்கிள் தெரிஞ்சிருக்கணும், செயின் போட எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சு இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னால் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த பன்னிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ராக்கும் பேண்ட்ஸும் இருக்குது. அதை வந்து செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பன்னியோட ஹெட் அண்ட் இயர்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பனி செய்கிறதுக்கு நான் 8 ply அக்ரிலிக் yarn 2.75 mm ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நூல் ஹூக் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை பொறுத்து பன்னியோட சைஸ் மாறும். அப்புறம் சிசர்ஸ், டேப்பஸ்ட்ரி நீடில், அப்புறம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங், 8 mm சேஃப்டி ஐஸ். முதல்ல ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 8 சிங்கிள் க்ரோஷே போடணும். முதல் ரவுண்டுக்கு மேஜிக் சர்க்கிள்குள்ளே 8 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் 8 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து டைட் ஆகிக்கிடும். அதுக்கப்புறமா ரெண்டாவது ரவுண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது ரவுண்டை வந்து கண்டினியூஸ் ரவுண்ட்ஸாக தான் போடுறோம். இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்ட் போட தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த இருக்குது நம்ம போட்ட மொதல் சிங்கிள் க்ரோஷே. அதில் போயிட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணி ரெண்டாவது ரவுண்டில் இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அண்ட் இன்க்ரீஸ் இன் ஆல் த ஸ்டிச்சஸ் அரவுண்ட். அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் 2 ஸ்டிச் போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ரவுண்டில் 16 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இப்போ ரெண்டாவது ரவுண்ட் போட்டு வந்துட்டு எனக்கு சுற்றி 16 ஸ்டிச்சஸ் இருக்குது. மூணாவது ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். மூணாவது ரவுண்டுக்கு என்ன பேட்டர்னா முதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அதாவது அதே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இதே மாதிரி இந்த ரவுண்டை சுற்றி போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். சிங்கிள் க்ரோஷே, பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும்னு அர்த்தம். ஸோ ரவுண்ட் 3 போட்டுட்டு வந்துடலாம். சுற்றி நம்மளுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ மூணாவது ரவுண்ட் போட்டு வந்துட்டேன். எனக்கு சுற்றி 24 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்து நாலாவது ரவுண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். நாலாவது ரவுண்டுக்கு என்ன பேட்டர்னா சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறமா உள்ள ஸ்டிச்சில் அதாவது நாலாவது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இதை வந்து நம்ம 6 வாட்டி இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணிட்டே போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. 3 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இதே இந்த ரவுண்ட் முழுக்க ரிப்பீட் பண்ணிட்டு வந்தேன்னா நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 4ஓட முடிவில் எனக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்குது சுற்றி. அடுத்து ரவுண்ட் 5 போட போகிறேன். ரவுண்ட் 5க்கு என்ன பேட்டர்னா முதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இதான் ரவுண்டோட பிகினிங்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, மூணாவது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, நாலாவது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. முதல் இருக்கிற 4 ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே தான் போட்டிருக்கோம் ஒரு ஸ்டிச்லேயும். அடுத்து 5வது ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்லேயே 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ் இந்த 5th ஸ்டிச். இந்த 6 ஸ்டிச்சு நம்ம இந்த ரவுண்டு முழுக்க ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். 4 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். இப்போ ரவுண்ட் 5ஓட முடிவில் எனக்கு வந்து 36 ஸ்டிச்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வர ரவுண்ட்ஸில் எந்த இன்க்ரீஸும் கிடையாது. சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா ஒரு ரவுண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் 36 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அதாவது ரவுண்ட் 10 வரைக்கும் போட்டிருக்கேன்.
ரவுண்ட் 11ல் வந்து இன்க்ரீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். திரும்பி இன்க்ரீஸ் போடணும். அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, மூணாவது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, நாலாவது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அஞ்சாவது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 5 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, ஆறாவது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். அதே ஸ்டிச்லேயே 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த பேட்டர்னை இந்த ரவுண்டில் நம்ம வந்து சுற்றி ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 42 ஸ்டிச்சஸ் இருக்கணும். அதாவது இந்த 7 ஸ்டிச்சஸ், 5 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ். இதை வந்து போட்டுட்டு வரேன். இப்போ நான் ரவுண்ட் 11 போட்டேன். ரவுண்ட் 11ல் எனக்கு 42 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நான் ரவுண்ட் 10க்கும் 11க்கும் நடுவில் உள்ள இடத்துல கண்ணு மாட்ட போகிறேன். எங்கே வேணாலும் கண்ணு மாட்டலாம். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ நான் எங்கே பண்ண போகிறேன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 16 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கேருந்து பிகினிங்லேருந்து 16 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது அந்த 16th ஸ்டிச்சு அங்கே ஐஸ் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கண்ணு வச்சிடலாம். 3 4 5 6 7 8. இது ஒரு ரஃப் கைடு தான். உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 ரவுண்டுக்கு சுற்றி 42 சிங்கிள் க்ரோஷே போடணும். அது போட்டுட்டு வந்திருக்கேன். இனிமேல் இப்போ 17th ரவுண்ட்லேருந்து டிக்ரீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். டிக்ரீஸ்க்கு இந்த என்ன பேட்டர்ன்னா 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். 1 2 3 4 5 5 சிங்கிள் க்ரோஷே போட்டேன். அப்புறமா ஒரு டிக்ரீஸ், இன்விசிபிள் டிக்ரீஸ் போடுறேன். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணி இந்த 2 ஸ்டிச்லேயும் அதே மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை புல் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். இப்போ இந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக ஆக்கிட்டோம். இந்த செட் ஆஃப் ஸ்டிச்சஸை வந்து சுற்றி ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 36 ஸ்டிச்சஸ் வந்துடும். ஸோ இந்த ரோ டிக்ரீஸ் போடுறேன். இதே மாதிரி தான் அடுத்து உள்ள டிக்ரீஸ் பேட்டர்ன் எல்லாம் அடுத்தடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தடுத்த ரோக்குள்ளே டிக்ரீஸ் போடுறதுக்கு முன்னால் இந்த சேஃப்டி ஐஸ் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த பின்னால் மாட்டுற திருகாணி மாதிரி இருக்கிறத வந்து இதில் மாட்டி விட்டுறேன். அதாவது உங்களுக்கு கண் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து ஒன்லி இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் வேர் த ஐஸ் ஆர் அந்த பின்னால் இருக்கிறத மாட்டுங்க. ஏன்னா ஒருக்க மாட்டிட்டோம்னா கழட்ட முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரும்பி டிக்ரீஸ் ரோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம போட போகிற டிக்ரீஸ் ரோஸ்க்கு இதுதாங்க பேட்டர்ன். டிக்ரீஸ்ன்னு போட்டிருக்கிற இடத்துல மட்டும் இன்விசிபிள் டிக்ரீஸ் போடுங்க, அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ அதை டிக்ரீஸ் ரோஸ்லாம் போட்டுட்டு வரேன். இப்போது கடைசி ரவுண்டு போட்டு முடிச்சாச்சு. 8 ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. அவ்வளோதான், முடிச்சு போட வேண்டாம். இதை எப்படி ஃபினிஷ் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டருக்கு நூல் விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஊசியில் கோர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற நூலை ஊசியில் கோர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஹூக்கை வெளியில் எடுத்துருங்க. இந்த நூலை வந்து இது வழியாக பாஸ் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. நம்ம ஹூக்கை இப்போ எடுத்தோம் இல்லையா, அந்த லூப்பில் வழியாக உள்ளே பாஸ் பண்ணி வெளியில் எடுத்துட்டு இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் அவுட்டர் லூப் இருக்குல்ல, இந்த அவுட்டர் லூப் அதில் மட்டும் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துருங்க. சுற்றி இது மாதிரி உள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டு டைட்டன் பண்ணிக்கலாம்.
அடுத்து இயர்ஸ் செஞ்சிடலாம். இயர்ஸ் செய்கிறதுக்கு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் crochet போடணும். மேஜிக் சர்க்கிளில் 6 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்து விட்டுருங்க. அப்புறம் அந்த சர்க்கிள் சின்னதாயிரும். இனிமேல் இதையும் கண்டினியூஸ் ரவுண்ட்ஸில் தான் போட போகிறோம். இங்கே முந்தின ரவுண்டில் இருக்கிற மொதல் ஸ்டிச்சை ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் crochet. ஸோ ரவுண்ட் 2ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஒரு சிங்கிள் crochet போட்டிருக்கோம். அடுத்ததான் ஒரு இன்க்ரீஸ். இது மாதிரி ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ் அப்படின்ட்டு இந்த ரவுண்டு முழுக்க போட போகிறோம். அதாவது இன்னும் 2 வாட்டி போட்டுட்ருக்கோம். மொதல் வாட்டி போட்டிருக்கோம், ரெண்டாவது வாட்டி சிங்கிள் crochet இன்க்ரீஸ், திரும்பி ஒரு சிங்கிள் crochet அண்ட் தென் இன்க்ரீஸ். அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ரவுண்டில் மொத்தம் 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். இங்கே நடுவில் இன்னும் ஓப்பனிங் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த நூலை பிடிச்சி இழுங்க, அது சின்னதாயிரும். இப்போ அடுத்த ரவுண்டு போடலாம். அடுத்த ரவுண்டுக்கு என்ன பேட்டர்ன்னா, மொதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, மூணாவது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இதையே இந்த ரவுண்டு முடிகிற வரைக்கும் போட்டோம்னா நம்மளுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, மூணாவது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். அடுத்து 4வது ரவுண்டுக்கு எந்த இன்க்ரீஸும் இல்லை, சுற்றி சிங்கிள் crochet போட வேண்டியதான். சுற்றி சிங்கிள் crochet போட்டோம்னா நம்மளுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும் இன் ரவுண்ட் 4. அதையும் போட்டுட்டு வந்துடுறேன். அடுத்து 5th ரவுண்டுக்கு என்ன பேட்டர்ன்னா, ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். இதை நம்ம இந்த ரவுண்டில் சுற்றி போடணும். 2 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு ரவுண்டில் 16 ஸ்டிச்சஸ் வந்துடும். சிங்கிள் crochet and an increase. மொத்தம் நம்ம வந்து 4 வாட்டி இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுறோம் இந்த ரவுண்டில். ஸோ அதை போட்டுட்டு வரேன். இப்போ 5th ரவுண்டு முடிவில் எனக்கு வந்து சுற்றி 16 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்து 6th ரவுண்டுக்கு எந்த இன்க்ரீஸும் கிடையாது, சுற்றி சிங்கிள் crochet தான் போட போகிறேன். அப்படி போட்டேன்னா எனக்கு 6th ரவுண்ட்லேயும் சுற்றி 16 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். சுற்றி சிங்கிள் crochet போட்டுகிட்டே போங்க. இப்போ அடுத்து ரவுண்ட் 7 போட ஆரம்பிச்சிடலாம். ரவுண்ட் 7க்கு என்ன பேட்டர்ன்னா, சிங்கிள் crochet, single crochet and another single crochet. 3 single crochet ஒரு increase. இதை வந்து நம்ம இந்த ரவுண்டில் சுற்றி போட்டோம்னா நம்மளுக்கு 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் போட்டு வரேன். ஸோ நவ் ஐ ஹேவ் 20 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்ட். இதுக்கப்புறமா உள்ள ரவுண்ட்ஸில் ரவுண்ட் 8லேருந்து 14 வரைக்கும் சுற்றி சிங்கிள் crochet தான். ஒரு ரவுண்ட்லேயும் 20 ஸ்டிச்சஸ் இருக்கும் நம்மளுக்கு. அதை போட்டுட்டு வந்துடலாம். 8, 9, 10, 11, 12, 13, 14 இந்த ரோஸில் எல்லாம் சுற்றி சிங்கிள் crochet போட்டு வந்திருக்கேன். எல்லா ரோஸ்லேயும் எல்லா ரவுண்ட்லேயும் 20 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ 15th ரவுண்ட் போடலாம். முதல் ஸ்டிச் வந்து ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிங்கிள் crochet போடுங்க. 9 சிங்கிள் crochet போடணும். 1, 2, 3,
5 6 7 8 சாரி 8 ஸ்டிச்சஸ் போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிக்ரீஸ் அண்ட் 8 more ஸ்டிச்சஸ் போட்டு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதோட காது முடிஞ்சிருச்சு. காதை க்ரோஷே பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கிற நூலை வெட்டிட்டு அந்த நூலை வந்து ஊசியில் கோர்த்துருக்கேன். இனிமேல் இதை வந்து இந்த லூப் வழியாக வெளியில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்போ பண்ண மாதிரியே தான் அவுட்டர் லூப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தச்சு வச்சிடலாம். காது எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம். சில பேர் இந்த 2 காதையும் சேர்த்து ஒரு பக்கமாக தைப்பாங்க. இது இன்னும் நீளமாக பண்ணி காது கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரியும் தைக்கலாம். நம்ம எப்படி தைக்க போகிறோன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 காதும் நல்லா மேலே நிற்கிற மாதிரி தைச்சிக்கிட போகிறோம். ஃபஸ்ட்டு இயர்ஸை தைச்சிக்கலாம். இருக்கிற 2 ரவுண்ட் விட்டுட்டு இந்த 3rd and 4th ரவுண்ட் வருது இல்லையா, அந்த இடத்துல காதை வந்து தைச்சிருக்கேன்.